சிவா, அந்த சரவணனுக்கு பண்ணியாடா? இல்லை சார், அது சிஸ்டமில் ஒரு டேட்டா பேஸ் ஒர்க் ஒன்று இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்னும் அந்த வேலையை பண்ணி முடிக்கிற? ஒர்க் அதிகமாக இருக்குது சார், அதான் கொஞ்சம். ஒர்க் அதிகமாக இருக்குன்னா தான் வேலைக்கு ஆளை வைக்கிறேன், இல்லை நானே செய்ய மாட்டேனா? ஒரு சின்ன வேலையை ஒழுங்காக செய்ய முடியல, சம்பளம் ஏற்றி கேட்க மாட்டான், வாய் வருதுல்ல. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கலெக்ஷன் கிளம்பார். அண்ணா, இந்த அம்மா இல்லையாண்டா? அவன் பேசுனது கேட்டியா? அந்த ஆள் கிடக்குறான்டா, சும்மா எதனா சொல்லிகிட்டே இருப்பான். என்ன தாண்டா வச்சு செஞ்சிட்டு இருக்கிறான் சும்மா எல்லா அவனாரனா பைத்தியக்காரன். யாரு? ஆமாம், சொல்லுமா. எங்கடா இருக்க? ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை. ஒர்க் என்னம்மா முடியல? ஒர்க்கு இன்னும் முடியல, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன். ஃபோனை வைமா, சும்மா நசன்ட்டு. என்ன வேண்டா? கடன் செட்டில் பண்ணிட்டியா? இல்லைடா. சரி, எவ்வளோ வச்சுருக்க? ₹1 கூட இல்லை மச்சான். இது டேய், நீலாம் எந்த நம்பிக்கையிலடா டீ குடிக்க வர? நம்பிக்கை அதானே எல்லாம். ஏஞ்சி வாடா. சார், சார், என்னப்பா வேணும்? யாஸ் ஃபினான்ஸ்லேருந்து வரேன் சார். இந்த மந்த் பேமெண்ட் கட்டல, ப்ளஸ் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க. அதான் என்னன்னு கேட்டு போகலாம். அதெல்லாம் அப்பயே கட்டியாச்சுப்பா. கட்டிட்டீங்களா? இல்லையே சார், எனக்கு இன்னும் ஸ்டேட்டஸ் பெண்டிங் தானே காட்டுது. உனக்கு பெண்டிங் எடுத்தால் நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் அப்பயே கட்டியாச்சு. ஏங்க பார்த்துட்டு கிளம்பு. எவ்வளோ நேரம்? ஏய் இருடி வரேன். The number you have dialed is currently busy. Please try again later. டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you have dialed is
மச்சான். டேய் இங்கே அணகாரில் இருக்கேன்டா, வண்டி பெட்ரோலடா, கொஞ்சம் பெட்ரோல் மட்டும் வாங்கினு வாயேன். டேய் மச்சான், நான் ஆள் கூட பாண்டிச்சேரி வரைக்கும் வந்திருக்கேன்டா. புரியல. டேய் நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன்டா ஆள் கூட. டேய் ம் அந்த ஆள் கூப்பிட்றான் போ. சார், மே கமிங் சார்? ம் சரண் வீட்டுக்கு போனியா? ஆமாம் சார், பேமெண்ட் கலெக்ட் பண்ணலான்னு போனேன். ஆனால் அவர் கட்டிட்டேன்னு நான் சொன்னார். அப்படி சொன்னேனா? நீங்கள் தானே சார் சொன்னீங்க அவர் பேமெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் கலெக்ட் பண்ணேன். நான் அப்படியா சொன்னேன்? ஒரு வேலையை ஒழுங்காக பண்ணுறதில்ல, சொல்கிற வேலையை கரெக்டாக செய்கிறதில்ல, வாய் மட்டும் பேசுகிற. அந்த டேட்டா பேஸ் ஒர்க்கை பண்ண சொன்னனே, ஃபினிஷ் பண்ணியா? இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது சார். முதல்ல அதை பண்ணு. போ இல்லைங்க சார். போன்னு சொல்கிறேன்ல. என்னடா ரொம்ப நேரம் பேசியிருந்தீங்க, செம்மையாக வாங்கினியா? என்ன சொன்னான்? அந்த ஆள் பேமெண்ட் கலெக்ட் பண்ண சொன்னான். இப்போ கலெக்ட் பண்ண போனால் நான் எப்போ சொன்னேன், நீ ஏன் போனேன்னு சாவடிக்கிறான். விட்றா, அவன் கடாகிறான். ஃபைல் மட்டும் கொடுத்துட்டு வந்து மச்சான். சொல்லுமா. சிவா கேஸ் வந்திருக்கு, 1000 ரூபாய் அனுப்பி விட்றா. அனுப்புகிறேன். இந்த காலத்து பசங்கள்லாம் என்னதான் பண்றதோ, வண்டி எடுத்துட்டு ஊரை சுத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சு. டேய் அந்த லாஸ்ட் பேஜ் மாதிரி எழுதுங்க. டேய் அந்த லாஸ்ட் பேஜ் போயிடுற மாட்டிக்கிட்டோம். போயிடுற மாட்டிக்கிட்டோம். என்னடா பண்றீங்க? இப்போ இந்த பெஞ்ச் உடைக்க வந்திருக்க? ஏன்டா அழுகுற? என்னடா ஆச்சு? ஏன் என்னாச்சு? நீங்கள் சொன்னது உண்மைதான் சார். என் லைஃப்பில் நான் உருப்படாமலே போயிட்டேன் சார். என்னாச்சுடா?
என்னால் முடியல சார். நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. நான் யாரெல்லாம் நம்புறேனோ அவங்க எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க சார். எங்கே வேலைக்கு போனாலும் வாங்குற சம்பளம் வீட்டுக்கு பத்த மாட்டேங்குது சார். இஎம்ஐ, கடன், வீட்டு செலவு அப்படின்னே போயிடுது. செத்துலாம் போல இருக்கு சார். சரி, இதெல்லாம் வேணான்னு எங்கேயாவது போயிடலான்னு நினச்சா கூட நம்மளை விட்டா நம்ம வீட்டை யார் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கும் போது டேய், இந்த வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கு எந்தெந்த டைமில் என்னென்ன தரணும்னு நல்லா தெரியும். நீ ஸ்கூல் படிக்கும்போது உனக்கு சந்தோஷத்தை காட்டும். நீ வேலைக்கு போகும்போது ஒரு சில பிரச்சனைகளை காட்டும். உனக்கு கல்யாணம் ஆகும்போது குடும்பத்தோட அருமையை காட்டும். உனக்கு வயசாகும்போது வாழ்க்கையோட அர்த்தத்தை காட்டும். இப்போ உனக்கு கஷ்டப்படுற நேரம், அதை என்ஜாய் பண்ணி கஷ்டப்படு. நிறைய அழு, நிறைய சிரி. ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாத, எல்லாம் சில காலம்தான். நான் தான் சொன்னேன் நீ லைஃப்பில் உருப்பட மாட்டேன்னு. இப்போ நானே சொல்கிறேன், எப்போ நீ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் உழைக்க ஆரம்பிச்சிட்டியோ, இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் முன்னேறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. தேவையில்லாமல் யோசிக்காத. டேய், யாரா அவனுக்கு கிளாஸ்க்கு வெளியில? பெல் அடிச்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் நான் கிளாஸ்க்கு போகாம வெளியில சுத்திட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. என்ன கிளாஸ் இப்போ உங்களுக்கு? போங்க கிளாஸ்க்கு போங்கடா. கிளாஸ்க்கு ஓடுங்க. ஏய், இந்த ஆள் வேறடா எப்போதான் ஸ்கூல் முடியுமோன்னு இருக்கு. அப்படியே காலேஜுக்கு போய் வேலைக்கு போய் லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறேன்டா.